நீட் எக்ஸாம்ஸ்க்கு எதிராக போராடுற அதிமேதாவி அறிவாளிகளே, இந்த நீட்டை சட்டமாக்கியது எந்த ஆட்சின்னு தெரியுமா? இப்ப நீட்டுக்கு எதிராக போராடுற இதே காங்கிரஸ் ஆட்சி தான் 2010ஆம் ஆண்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த குலாம் நபி ஆசாத் மூலமா தான் இந்த நீட்டை சட்டமாக்குனாங்க. அப்போ இந்த காங்கிரஸ் கூட்டணியில தான் திமுகவும் இருந்ததுங்க. ஆனா இப்போ தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில இருந்து ஜெயிச்ச காங்கிரஸ் முதல்வர் விஜய் கூட்டணியில இப்ப இருக்கிறாங்க. ஆனா இதே காங்கிரஸும் திமுகவும் டெல்லியில நீட் போராட்டத்துல ஒன்னா கலந்துக்கிறாங்க. இதுல இருந்தே தெரியலீங்களா இது டிராமா போராட்டம். டெல்லியில நடக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துறவங்க யாருன்னு பார்த்தா இந்தியாவின் ஒற்றுமைய பிடிக்காதவங்க, இந்தியாவின் அசுர வளர்ச்சிய பிடிக்காத தீவிரவாதி தாங்க. இவங்களை ஏன் தீவிரவாதின்னு சொல்றேன்னா, டெல்லி போலீஸையும் இந்திய ராணுவத்தினரையும் அரசாங்க வாகனத்தையும் அரசாங்க அலுவலகத்தையும் குறி வச்சு தாக்குறாங்க. மக்களே, இந்த டிவில இந்த போராட்டத்தை பாத்தீங்களா? ஒரு பெண் பத்திரிகையாளரை ஒரு 50 பேர் போராட்டக்காரர்கள் சுத்தி அவங்கள செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? இத பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வருது? இப்ப இலங்கையில இலங்கைக்கும் எல்டிடிக்கும் நடந்த போராட்டத்துல அங்க ஒரு பெண் பத்திரிகை நிருபர் இசைப்பிரியா அவங்கள எவ்வளவு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண அந்த வீடியோ எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா? அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. அப்புறம் முக்கியமான விஷயங்க, இந்தியாவின் முதல் நீராவி ட்ரெயின் அந்த பக்கம் வரக்குள்ள இந்த போராட்டக்காரர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த நீராவி ட்ரெயின் இன்ஜினை மட்டும் குறி வச்சு சேதப்படுத்துறாங்க. அதே போல 50 வயசு இருக்குங்க ஒருத்தருக்கு, அங்க நிக்கிற ஜீப்போட டீசல் டேங்க திறந்து நெருப்பு வைக்கிறாருங்க. நீங்களே சொல்லுங்க, இவர் ஸ்டூடெண்டா? அப்புறம் 40 வயசுல இருக்கிற ஒருத்தர் நேபாள் மாதிரி இந்தியாவையும் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. இவர் ஸ்டூடெண்ட்டுங்களா? இதை விட கொடுமை என்னன்னா, மோடி அவங்களுடைய அம்மாவையும் அமித்ஷா அவங்களுடைய அம்மாவையும் கேமரா முன்னாலே அசிங்கமா திட்டுறாங்க. இவங்க ஸ்டூடெண்ட்டுங்களா? நான் நீட் வேணும் வேண்டாங்கிற சப்ஜெக்டுக்கே வரலீங்க. இந்த நீட்டுக்கான நிரந்தர தீர்வு என்னோட பார்வையில இப்ப அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹாஸ்பிட்டலோட கூடிய மெடிக்கல் காலேஜஸ் இருக்கும் பாத்தீங்களா, அங்க மட்டும்தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியுங்கிற சட்டம் வந்துட்டா போதுங்க, அவ்வளவுதான். இதுல பிரைவேட் தலையீடு இருக்க கூடாதுங்க. அதே போல இப்ப மோடி ஆட்சிக்கு எதிரானவங்க ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற பேர்ல இந்த வன்முறை ஆபரேஷனை தொடங்கி இருக்கிறாங்க. நிச்சயமா இந்த வன்முறை ஆபரேஷன் தோல்வி அடையுங்க. நமது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் 4வது முறையாக நமது இந்தியாவை ஆள்வது உறுதி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.